நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் விஜய் சுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜய் சுந்தரம், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோ ரேஞ்ச் 18வது லைன் பகுதியில் நேற்று மாலை சிறுத்தை தாக்கி விமான தொழிலாளரின் மகள் நான்சி என்ற 3 வயது சிறுமி படுகாயமடைந்த நிலையில படுகாயமடைந்த சிறுமியை பந்தலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து நேற்று மாலை முதலே பந்தலூர் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூடலூர் கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து இன்று கூடலூர் பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் வணிகர் சங்கங்கள் தாலுகாவில் உள்ள பொதுமக்களுடன் சேர்ந்து அந்த தேயிலை தோட்ட பணியாளர்களுடன் ஒன்றிணைந்து பந்தலூர் கேரளா செல்லும் அந்த சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா தொடர்ந்து சிறுத்தை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமிலிருந்து பொம்மன் என்ற கும்கி யானை உதவியோட இன்று காலை முதலே இந்த சிறுத்தை நடமாட்டம் இருந்த பகுதியில அந்த சிறுத்தையை கண்காணித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த சிறுத்தையானது அந்த ஏலமன்னா பகுதியில் உள்ள அந்த பெருங்குல புதற்குள்ள இருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்து தற்போது அந்த சிறுத்தைக்கு முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜ் தற்பொழுது ஒரு மயக்க ஊசியை செலுத்தியிருக்காரு. அந்த மயக்க ஊசி செலுத்திய பின்பு அந்த சிறுத்தையானது தற்போது புதற்குள்ள இருப்பதால அந்த முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து கொண்டு வந்த அந்த பொம்மன் யானை மூலமாக தற்போது அந்த சிறுத்தையை கண்காணித்து மீண்டும் மயக்க ஊசி செலுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துருக்கு. தற்போது அந்த புதற்குள்ள இருக்கிற அந்த சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில வனத்துறையினர் தீவிர முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஜய் சுந்தரம்.